வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கனவா கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் பீலி கனவாங்க. இன்றைக்கி பீலி கனவாயை தான் நம்ம சுத்தம் செஞ்சு சமைச்சு செம்மையாக அன்றைக்கி சாப்பிட போகிறோம். எங்கள் இடத்த பாருங்கள், எங்கள் ஏரியாவை ஃபுல்லாக நாங்கள் கருவாடு ரெடி பண்ண முடியாது. ஏன்டா மீன் வரத்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது. எங்கள் ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம கருவாடு காய வைக்கணுன்னா நம்ம அழகாக நீட்டாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் நம்ம கருவாடு காய வைக்க முடியும். எங்களுக்கு கருவாடு காய வைக்க முடியாது. அந்த இடத்த நீங்களே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதாங்க பீலி கனவா. வெளியூர் சைடு சொல்லுவாங்க ஊசி கனவான்னு சொல்லுவாங்க. இடத்த சுற்றி பாருங்கள், மணல்லாம் குமிச்சிட்டாங்க. இதில் அழகாக பூங்கா வரப்போகுது தான். முன்னாடிலாம் கருவ உடைகள் நிறையா இருந்திருக்கும். கருவேலை மரங்க இருந்திருக்கும். வீடுக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ கருவேலை மரத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வீடுகப்பெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எங்கள் ஏரியாவை எங்களுக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த வேம்பு தாங்க எங்களுக்கு இணல் கொடுக்குது. இந்த வேப்ப மரத்துக்கிட்ட உக்காந்துருந்து தான் மீன்கள்லாம் வெட்டுவோம். பாருங்கள், இந்த இணல் இல்லாட்டா எங்களுக்கு அடிக்கிற வெயில் தாங்க. சரியான வெயில், உச்சியை கிழிக்கிற மாதிரி இருக்குது. இதாங்க பீலி கனவா. இதுக்குள்ளே மைய இருக்கும். நம்ம மெதுவாக தலைப்பகுதியை உடச்சி எடுத்து அந்த மையை வெளியே எடுத்துடணும். இந்தா பாருங்கள், இப்படி தலைப்பகுதி எடுத்துகிட்டு இதான் மை. நம்ம மெதுவாக மண்ணை தொட்டு இந்த மையை எடுத்துடணும். இதாக இருக்குது பாருங்கள், இதான் மைப்பை. இந்த மை கலங்கிட்டுண்டா கனவா ஃபுல்லாக கருப்பாகிரும். எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். சில கணவாயில் மை கலங்கி போய் இருக்கும். கலங்கினதையும் பையாக எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக கழுவிட்டு தான் அந்த மை சேராத கணவாயில் வெட்டி போட்டு நம்ம உப்புக்கல்லை போட்டு உரைச்சி கழுவிக்கிறணும். பாருங்கள், இப்படி எடுத்த உடனே அதுக்குள்ள உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த தலைப்பகுதியில் வாயின்னு ஒன்று இருக்கும். கிளிக்கு எப்படி இருக்கும் வாய், அது மாதிரி தாங்க அந்த கணவாய்க்கும் இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி எல்லா கணவாயிலையுமே மெதுவாக தலைப்பகுதியை எடுத்தால் தான் அந்த மை கலங்காமல் வரும். சில கணவாயில் மை கலங்கி போய் இருக்கும். இந்த பாருங்க, மைப்பை தெரிஞ்சியும் உங்களுக்கு. இப்படி தாங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும். இந்த பல்லை இப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். பாருங்கள், அந்த பல்லு பகுதி எப்படி இருக்குது, நம்ம கிளிக்கு எப்படி இருக்கும் வாய், அது மாதிரி தாங்க இருக்கும். இதை வச்சு தாங்க வலுவாக அப்படியே கவ்விரும். பாருங்கள், இந்த நரம்பு மாதிரியே இருக்கும். இந்த நரம்புக்குள்ளே கூடி தான் எதையுமே பிடிச்சி சாப்பிடும். இந்த கனவா மை கலங்கி போய் இருக்குது. மெதுவாக எடுப்போம். பாருங்க எப்படி கலங்கி இருக்குது. ஒரு சில கனவா மை கலங்கிருங்க. இப்படி தான் கத்தியை வச்சு கிழிச்சிட்டு உள்ள குடல் இலையெல்லாம் எடுத்துக்கிறேன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே தோலை உரிச்சிட்டு நம்ம நறுக்கிக்கிற வேண்டியதான்.
இப்படி உரித்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் தோல். ஓட்டு கணவாய்க்கு தான் ரப்பாக இருக்கும், நம்ம பிடிச்சிக்கிட்டு இழுக்கணுங்க மண்ணை போட்டு, அப்போ தான் வரும். இது பீலி கணவாய்க்கு வந்து ஈஸியாக வந்துடும், நம்ம தொட்ட உடனே தோல் உறிஞ்சு ஓடிடும். இப்போ தோலை உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ சதையில் வெட்டிக்கிடுவோம். குழம்புக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இது கணவாய்க்கு வந்து ரெக்க பகுதி. இப்போ தலைப்பகுதியை வெட்டி எடுத்துக்கிறோம்.
பாருங்கள் இப்படி வந்துடும். நம்ம சுரண்டோம்னா இதை வச்சு தான் அப்பி பிடிக்கும். பாருங்கள் என் கையில் இருக்கும். இந்த பாருங்க, எதையாவது சாப்பிட்றதா இருந்தால் கடலில் பிடிச்சி அதை வச்சு அப்பி பிடிச்சிட்டு தான் சாப்பிடும். கணவாயை வெட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லா உப்பு கல் போட்டு உரசி கழுவிட்டு நம்ம போய் குழம்பு அடுப்பில் கொட்டிக்கிடுவோம். நல்லா உப்பு கல் போட்டு உரசி கழுவிடணும். நம்ம உரசி கழுவ அந்த மாங்குக்குள்ளே எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி தாங்க உரசி கழுவணும். கழுவுனா தான் அந்த கணவாயில் உள்ள வழுக்குத்தன்மை எல்லாம் போகும். பாருங்கள் எப்படி உப்பு போட்டு உரசி அந்த மாங்குக்குள்ளே எப்படி போகுதுன்னு பாருங்கள். நல்லா அலசிக்கிட்டு தான் அள்ளணும். நல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த பிசு பிசு தன்மை போகும். நம்ம அலசும் போதே தெரியும் எவ்வளோ மாங்கு போயிருக்குன்னு பாருங்கள். உப்புக்கல்லை போட்டு உரசையும் இப்படி தாங்க நல்லா உரசி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அடுப்பில் குழம்பு கொட்டி குழம்பு வெந்தயத்தை தாளிச்சுக்கிட்டே போட்டுருவோம்.
எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் குழம்ப கொட்டிடுவோங்க அடுப்பில். இன்னொரு டிப்பு நல்ல தண்ணியை ஊற்றி அலசி தான் நம்ம குழம்புக்கு வதக்கிக்கிட்டு தான் நம்ம குழம்பையே கூட்டணும். கனவா குழம்புக்கு வந்து எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பட்டையில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். முருங்கைக்காய், தக்காளி, மிளகாய், மல்லித்தழை, இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி மிளகாயை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா வதக்கி விட்ருப்போம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு. இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிடுவோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்புக்கல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கணவாயை சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி, கறி மசாலா பொடி, வத்தத்தூள் இதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா அவியட்டும் கொஞ்ச நேரம். இதை தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா அவியட்டும். அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய், மசாலா, தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வேகட்டும். தாளிப்பிலையே இப்போ தட்டை திறந்து பார்ப்போம். பாருங்க, கனவா நல்லா அவிஞ்சிட்டு இப்போ குழம்ப ஊற்றிடுவோம். நல்லா குழம்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய், குழம்பு மசாலா பொடி, அரைச்ச தேங்காய் தண்ணியை சேர்த்துருவோம்.
நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் தண்ணி தாங்க, கழுவி எடுத்த தேங்காய் தண்ணியை தான் சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுருவோம். குழம்பு வெந்து வர அப்படியே இறக்கிக்கிடுவோங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கமண்டு வாசத்தோடு இன்றைக்கி கனவா மீன் குழம்புங்க. நல்லா இன்றைக்கி சாப்பிட போகிறோம், மதிய சாப்பாடு. இப்போ இறக்கிடுவோம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி பீலி கனவா குழம்பு வச்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அருமையான சாப்பாடு. கனவாலாம் நல்லா வெந்து சமைச்சு மாவு மாதிரி போகுதுங்க. நல்லா வெந்துருச்சு கனவா. உப்பு உரப்பு காரம்லாம் செம்ம தூக்கலாக இருக்குது குழம்புக்கு. சரியான ருசிங்க. இன்னைக்கு எங்கள் அத்தை பீலி கனவா குழம்பு வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கனவா குழம்பு சூப்பராக இருக்குது. நல்லா அருமையான சாப்பாடுங்க. அடிக்கிற வெயிலுக்கும் நல்லா கனவா பீலி கனவா குழம்பு வச்சு குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி கனவா கிடச்சிதா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.